அவள் தானே எங்கள் புன்னகை. நீங்க தான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தவங்களா? ஆமா. அமௌண்ட் இதெல்லாம் எல்லாம் பே பண்ணியாச்சுல்ல? அது எல்லாமே ஆச்சு. இன்னும் வேணும்னாலும் நாங்க எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடுறோம். இப்போ நீங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் முன்னாடி கேட்டு வச்சுக்கணும்ல, அதான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ ஷேர். உங்க முடியும் முள்ளமன்றி கலை மாதிரி இருக்கு. அது நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்டுல ஒரு பைத்தியம் இருக்கு, அது அடிக்கடி இப்படிதான் வேலை செய்ய. சரியா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. மாதவா, உன் தலைந்த சைனீஸ்காரன் போட்ட சப்பாத்தி மாதிரி இருக்கு. நாங்க ஏதாவது கேக்குறோமா? நீ எதுக்கு போய் தேவையில்லாம அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? டேய் இல்லடா, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும்ல, அதான். மாம்சே கொஞ்ச நேரம் அமைதியா இரு மாம்சே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? அது கொஞ்சம் அடிக்கடி அப்படிதான், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? சரி, ஷூட் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு நாங்க மண்டபத்துக்கு கிளம்பணும். சோ இப்பவே எல்லாத்தையும் முடிச்சாதான். ஓகே ஓகே, ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்ற பேக்ரவுண்ட்லாம் வைப்பீங்களா? அப்படிலாம் வைக்க முடியாது. அவங்க 2 பேத்துக்கும் சூட்டபிளா இருக்கிறத வைக்க முடியும். நாங்க சொல்றது வைக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்குறீங்க? டே சாருன்னு இவன் அங்கிட்டு போக சொல்லி செவனியே வாங்கிட்டு போயிருவாங்க. எதுக்குடா தேவையில்லாம கூட்டு வந்தீங்க? டே, அண்ணனுக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணுமா? தம்பிக்கு உரிமை இல்லையா? நானும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். நான் ஓங்கி செவனியோட ஒண்ணு வைப்பேன். பரவாயில்லையா? அவன் கிடக்குறான். நம்ம பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஓகே சரி ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எந்த சைடு வரீங்களா? எதுக்கு நான் வரணும்? இல்ல எதுக்கு நான் வரணும்னு கேக்குறேன். அவன் என் அண்ணன், அவங்க என் அண்ணி, அவங்க பக்கத்துல தான் நிப்ப. ஏங்க நில்லுங்க, உங்களை யாருங்க வேணான்னு சொன்னது? நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இங்க இருந்து பேசுங்க, காதெல்லாம் கேட்கும்ல அவங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இவருக்கு என்ன? அதுவா அண்ணன பாத்தியா அப்பாத்தி கேக்க சீ கருமம். அந்த பயம் இருக்கட்டாமா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிட்டு வரீங்களா? என்ன மென்டலா? வாசு இந்த சைடு வர சொல்லிட்டா பின்னவன் யாருக்கு தான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ண போறான்? ஆகாவளி சார், ஜோடி பொருத்தோ சூப்பரா இருக்கு. ஓ தேங்க்யூ. மேம் எதுக்கு தள்ளி நிக்கிறீங்க? பக்கத்துல வாங்க. என்ன மேம், நீங்க தானே சாருக்கு ஜோடி? பக்கத்துல வாங்க, எதுக்கு அவ்வளவு தள்ளி நிக்கிறீங்க? தம்பி, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க 2 பேர் இல்ல ஜோடி. உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாளே அவளும் என் தம்பியும் தான் ஜோடி. ஓ அப்படியா? சாரி சார். நான் இவங்க 2 பேர் தான் ஜோடின்னு நினைச்சு பேசிட்டேன். ஏன்னா இவங்க 2 பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டி, இந்த போட்டோ எடுக்கிற பையனுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். அவனுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த ஜோடி தான் நல்லா இருக்குன்னு. ஆனால் இந்த ஜோடி சேரக்கூடாது, அந்த ஜோடி சேரணும்னு நினைக்கிற உன் புத்தியை நான் என்ன சொல்ல? ஆனால் ஒன்று நடக்கிறத யாருனாலையும் எப்போதும் மாற்ற முடியாது. சரி சரி, ஒரு குழப்பம் வேணாம். உங்களுக்கு பேருக்கு தான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி சார், தெரியாம. சாரி மேடம். என்ன சாரி? என்ன சாரின்னு கேக்குறைய? பார்த்தா தெரியலையா? அது என்ன, என்னை தள்ளி விட்டுட்டு அவங்களே தள்ளி விட்டு போய் பேசுனீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் வேணும்? ஆகாமலி, வாய் கொஞ்சம் வச்சுட்டு சும்மா இரு. இல்ல இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்பேன். ஏன் நான் கேட்க கூடாது? இல்ல நான் கேட்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இப்ப செவனியோட வாங்கிட்டு போவ மூடிட்டு என்ன? நீங்க மட்டும் இல்ல, இங்க நிறைய பேரு இவங்க தான் ஜோடி அப்படிங்கிறது தெரியாம தான் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். பியூட்டிஷியன் மேடம், சீக்கிரம் வாசுக்கு காஸ்டியூம் எல்லாம் மாத்தி ரெடி பண்ணுங்க, டைம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ் 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா. இது போதுமா? இல்ல இல்ல, அவங்க அந்த இடுப்பு இருக்குல்ல, அங்க கை வச்சு கொஞ்சம் நெருக்கமா. இப்போ ஓகேவா? சூப்பரா இருக்குல்ல இந்த போஸ்? ஆமா ஆமா. இந்த போஸ் அவுட்புட் நல்லா இருக்கு. ஓகே, வேற காஸ்டியூம் மாத்துங்க, வேற போஸ் கொடுங்க. ஓகே. இந்த போஸ் ஓகே. வாவ், சூப்பர் சூப்பர். பார்க்குற எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அங்கே நின்று இதை அனுபவிக்கிற உனக்கு கஷ்டமாவே இல்லைல்ல? உனக்கு இது வேணும்டி. தங்கச்சின்னு நினச்சி விட்டுட்டு கொடுக்க முடியல. இப்படிலாம் நடக்கிறது என்னாலையும் பார்க்க முடியல. சண்டக்கோழி, அங்க பாரு போஸ். சரண், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரண். இதெல்லாம் என் கண்ணால பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. இந்த பிரச்சனையை எப்படிதான் சரி பண்ண போறேனே தெரியல. அடுத்த போஸ் கொடுங்க. காஸ்டியூம் சேஞ்சுடா. ஆமா ஆமா. கொஞ்சம் அவர் மேலாப்ல பார்த்து சரிங்க. இல்ல இல்ல வேணாம், அப்படியே எடுங்க. ஏன் வாசு? சரி, சிரிச்சாதான் உன் முகத்தை பார்க்க அழகா இருக்கும். நீ எனக்கு வேணாம், நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றதை கேளு. நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? உனக்கு வாசு தான் கரெக்டா இருப்பா. நான் சொல்றதை கேளு. வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே,
நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. ஓ ஷூர். நான் ஏன் அழுகிறேன்? நான் தான் அவனை வேணான்னு சொன்னேன். அதனால தான் அவன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா ரொம்ப வலிக்குது. கட்டி அழணும் போல இருக்கு. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். நீ இல்லாத நேரம் அது நிலவே வானமே. இரண்டும் இரண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. நெக்ஸ்ட் போஸ். ஓகே ஓகே. உன்னில் துளைந்த என்னை உடனே மீட்டுக் கொடு. இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே தொலைந்து விடு. சூப்பர். அவ்வளவுதான் போஸ். வேற எதுவும் இருக்கா? இல்ல இல்ல, அவ்வளவுதான். எல்லா மாடல்லையும் போட்டோ எடுத்தாச்சு. ஆனா இப்ப நிக்கிறீங்கல்ல, இந்த போஸ் தான் மேல ஃப்ரண்ட்ல போட போறேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே, அவ்வளவுதான் சார். சரி, இப்போதைக்கு ஃப்ரேம் போடுறோம். உங்க கல்யாணத்தன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் வந்துடும். தேங்க்யூ. இருக்குதா? வாசு, முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. நான் இல்லைன்னா கிடைச்சிருக்காதா? எதுக்கு இப்படி சொல்றீங்க? சில விஷயங்கள்லாம் புரிஞ்சு புரியாத மாதிரி தான் இருப்பாங்க வாசு. தெரியும் மாமா, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். என்ன, சத்தியமா சொல்றேன், நீங்க இல்லைன்னா இது எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காது. சொல்லப்போனா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கிறது மற்றவங்களுக்கு சந்தோஷம்னா அதுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதை தான் நானும் பண்ணேன். ஆனால் அது யார் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திரும்ப கிடைக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாக தானே ஃபீல் ஆகும். இந்த டெம்பரவரி ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படிலாம் இல்லை வாசு, இதுதான் உங்கள் வாழ்க்கையோட தொடக்கம். இனி போக போக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க லைஃப் பார்ட்னர் அப்படி. எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும். தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. சொல்லப்போனால் தங்களோட ட்ரீம் பாயாவே அவங்க மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க. அவங்களோட ட்ரீம் பாய் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே கலர்ஃபுல்லாக மாறிடும். இப்போ உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும். சரி, நீங்கள் மாம்சோட ஃப்ரெண்டு தானே, ஏதாவது பேசிகிட்டு இருங்க. நாங்களா அக்கா தனியாக இருக்காங்களே சந்தியாக்கா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. கோரமான மரணம் ஒன்று உயிரைக் கொண்டு போனதே. உயரமான கனவு என்று அலையில் வீழ்ந்து போனதே. இப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, கரெக்டா? இங்க பாரு, உன் உதடு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லும். ஆனா உன் உள்ளம் போய் சொல்லாது. உன் மனசு என்ன பதறுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, லைஃப்ல எதுவும் ஈஸி கிடையாது. ஏன்னா எதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது தான் அதோட பலனும் முழுசா கிடைக்கும், அதோட அருமையும் புரியும். நீ இப்படி இருக்க, இட்ஸ் ஓகே. இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். இன்னும் 3 நாள்ல கல்யாணம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாசுவை கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு ஹாப்பி தானே? நான் தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். எனக்கு சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? அதான் தெரியுமே, உனக்கு ஹாப்பினஸ் இல்லாம எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொன்றும் பிளாக்மெயில்ன்ற பேர்ல தானே இங்க நடந்துட்டு இருக்கு. ஒன்று சொல்லவா, நம்ம ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம தான் வழிகளை அனுபவிப்போம். அது உனக்கு புரியல? நீ பாரு, லூஸ் மாதிரி எதையும் பேசிட்டு இருக்காது. என்ன, உனக்கு எனக்கு இருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாசு கூட இந்த 3 நாள் உனக்கு கல்யாணம், அது மட்டும் மனசுக்குள்ள நானே. நான் அதை மட்டும்தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன், வேற எதுவும் நினைக்கல. பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், கடமையிலே இருக்கேன். அதனால தான் சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணலை. எல்லாத்தையும் தாண்டி என் உண்மையான காதல் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகேவா? எந்த அளவுக்கு நீ என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் உன் மனசுக்குள்ள எவ்வளோ காயம் இருக்குன்னு, எவ்வளோ வலி அனுபவிக்கிறேன்னு உன் புருஷனாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும்.
என்ன ஏன்னா 3 முடிச்சு அப்படியே போய் இது போட்டிருக்கீங்களா? எல்லார்கிட்டயும் சொல்லு. என்ன, நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு எல்லார்கிட்ட போய் சொல்லு போ. சி என்னை நான் அவ்வளோ கேவலமானவன் நினைச்சியா? ஒருபோது நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஓகேவா? நான் சொன்னது தான். இந்த விஷயம் ஓ வாயில இருந்து எமோஷ்னலா வெளியே வரும், கொண்டு வர வைப்பேன். சவால் விட்டுக்கிறியா? சொல்லு. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? என் வாயில இருந்து உண்மையை உன்னால வர வச்சிட முடியுமா? ஒருவேளை நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னா எப்படி உன்னால உண்மை வெளியே வர வைக்க முடியும்? அப்போ சவால் விட நீ தயார்? இது வரைக்கும் இந்த விஷயத்துக்காக உன்கிட்ட சவால் விடணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் சவாலுக்கே வரேன். என் வாயில இருந்து இந்த உண்மை வெளியே வரும்னு நீ நினைக்கிற, ஆனா வராதுன்னு நான் சொல்றேன். பார்க்கலாமா? ஓ மை காட், இப்போதான் என் பழைய மிருதுராவை நான் பார்க்குறேன். ஓகே, இந்த சவாலுக்கு நானும் ரெடி, நீயும் ரெடி. ஓகே, பார்த்துட்டு இருக்க மக்களும் ரெடி. 2 பேரும் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பார்த்துடலாமா? என்ன மக்களே வெளியேறது பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க, இந்த சவாலுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? என் பொண்டாட்டி எனக்கு சவால் விட்டுட்டா. என்ன, இந்த உண்மைய அவ தான் அவ வாய் திறந்து சொல்ல போறான்னு நான் சொல்றேன், இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு அவ சொல்றா. 2 பேத்துல யாரு ஜெயிக்கிறாங்கங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் யாருக்கு வருதுன்னு பார்க்கலாம். எனிவே, வாசு கூட உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நோ, ரொம்ப பெயினா இருக்கு. எதுக்கு மாத்தி சொல்ற? இல்லையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இப்படி அமைஞ்சிடாதுல்ல. வாசு பாவம் சின்ன வயசுல இருந்தே உன்னை லவ் பண்ணியிருக்கா, இப்போ கல்யாணமும் பண்ணிக்க போறான். எனிவே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா ஹாப்பியா இருந்துருவோம். ஒன்னு சொல்லணும். இந்த சமயத்துல இதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அடுத்த ஜென்மத்துல மனுஷ பிறவின்னு ஒண்ணு இருந்தா ஒன்னு முதல்ல நான் பார்க்கணும். என் கண்ணார கண்குளிர பார்த்து முதல்ல ஒன்னு ஒரு யுகம் ஃபுல்லா லவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்துடணும். அது அடுத்த ஜென்மத்திலேயாவது நடக்கணும். கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. அது உனக்கு இந்த ஜென்மத்திலே கிடைச்சது. ஆனா நீதான் தக்க வச்சுக்க விரும்பல. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான் ரெடியா தான் இருக்கேன். சரண் அங்கதான் இருக்கான். வா போய் சொல்லலாம். வேணாம், சொல்லலாம் வேணாம். நீ சந்தோஷமா இருந்தா போதும். உன் சந்தோஷத்தை என் கண்ணால பார்த்தா போதும். வேற எதுவும் எனக்கு வேணாம். அந்த சந்தோஷத்தை மட்டும் எனக்கு கொடுப்பியா? இங்க பாரு, உன்னால எவ்வளவு தூரம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னால என்னோட கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எப்படி இப்படி இருக்க கல்லஞ்சுக்காரியா? ஏடி உனக்கு குத்தவே இல்லையடி? இவ்வளவு நேரம் அவ கூட இவ்வளவு நெருக்கமா 2 போட்டோ எடுத்து அப்ப கூட உனக்கு குத்தவே இல்லையா? அது மனசா இல்ல பாறாங்கல்ல? அது என்னவா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது எப்போதும் மாறாது. எனக்கு தேவை உன்னோட ஹாப்பினஸ். நீ சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா என்னால நீ ரொம்ப கஷ்டத்தை எடுத்து வச்சுட்ட, உனக்கு நிறைய கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயாவது நீ சந்தோஷமா இருக்கணும். அதை ஏன் கண்குளிர நான் பார்க்கணும். வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். ஸ்டில் நான் ஹாப்பியா நினைக்கிறது என்னோட உலகம், என்னோட சந்தோஷம். எதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், எதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியல, அப்படிதானே? ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும். என்னடி பேச்சுதெல்லாம்? நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல எதுக்கு தேவையில்லாம அதவே பேசி பேசி கஷ்டப்படுத்துற? அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க இல்லையா? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல சொல்ல என் இதயம் இருக்கு தெரியுமா, அதுக்குள்ள முள்ளு இருக்குல்ல, நெறிஞ்சி முள்ளு, அதை எடுத்து நங்குன்னு குத்துற மாதிரியே இருக்கு. அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அந்த வலியை கொடுத்துட்டு இருக்க. எல்லாமே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். இது உனக்கு எப்போ புரியுதுன்னு நானும் பார்க்குறேன். என்ன? எனிவே, தேங்க்யூ ஃபார் த மெமரிஸ்.
நீ அண்ணாதம்மா, நீ எதுக்கு அழுகுற? அழுக வேண்டியதுன்னா, ஆனா என்னால அழுக முடியல. ஸோ நீ ஹாப்பியா இரு, ஓகேவா? நான் ஹாப்பியா இருக்கணும்னா உங்களோட ஹாப்பினஸ் நீங்க தொலைச்சிங்க. ஸோ நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்க அழுகுறோம், ஓகே? தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே மறு ஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவங்க தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி என் புருஷனுக்கு அந்த சான்ஸை கொடுத்துட்டு இப்படி என்ன இவ்வளோ பெரிய தப்பை பண்ண வச்சுட்டேன் கடவுளே. நான் இப்போ எப்படி தான் இந்த தப்பை சரி பண்ண போகிறேன்? ஒரு தப்பை சரி பண்ண இன்னொரு தப்பை பண்ணதில்ல தப்பு இல்லைன்னு நினச்சி என் வாழ்க்கைக்கு நானே பெரிய கோடு போட்டுட்டேன். இனி எப்படி இதை சரி பண்ண போறேன்? இப்படி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைப்பா? காதல சொல்லாமலேயே மனசுக்குள்ளே 2 பேர் போட்டி வச்சுக்கிட்டேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டேனே. இதை எப்படிதான் நீ சரி பண்ண போற? ஒண்ணுமே புரியல. கடவுளே, நீதான் ஏதாவது வழி காட்டு. அனிதா, அத்தை, என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததா, அதான் அத்தை இங்க வந்தேன். ஏமா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல அத்தை, அப்படிலாம் இல்லை. நான் எப்போதும் போல நல்லா நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு என்ன? உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா விக்ரம்கிட்ட சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான். ஏன்னா நாளைக்கு நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் மகேஷ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா இப்பயே பார்த்துக்கலாம். அப்புறம் கல்யாண பிஸியில் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கடா. அதான். ஐயோ, அப்படிலாம் இல்லை அத்தை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்கறதுக்கு தான் உங்க பையன் இருக்காரு. அப்புறம் என்ன? எனக்கு பையனா? உங்களுக்கு யாரு? இல்லை அத்தை, அது இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் சரி பண்ணலாம். என்ன, நீ என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்புக்குள்ளேயே தான் நீ அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு உனக்கு ஆன்சர் இருக்குது. ஏன்னா ஐ மீன் கீ இருக்குது. ஓகேவா? அதை நீ கண்டுபிடிச்சின்னா சுலபமாக இந்த தப்பை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். கொஞ்சம் யோசிக்கணும், புரியுதா? ம் அத்தை அத்தை விளையாட்டுக்கு எதுவும் சொல்லலை, அனுபவத்தில் சொல்கிறேன், புரியுதா? இதுதான் உண்மை. அதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா நம்ம பண்ணுற சில தப்புகளுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும். சரியா? சரி, என்னடா ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு ஆதிராட்ட கேட்டேன். ஆதிராவுக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது. அதனால் அவளை தூங்க வச்சுட்டு சரி நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தால் நீ மேலே உட்காந்துருக்க. ஐயோ, ஆமாத்த, மத்தியானமே சொன்னாங்க. சரி ஓகே, அவளை பார்த்துப்பா, விஜய் பார்த்துப்பான். என்ன, அதை எதையும் போட்டு குழப்பிக்காம பேசாமல் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் நம்ம மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். சரிங்க அத்தை. நம்ம பண்ண தப்புக்குள்ளே தான் அந்த தப்பு சரி பண்ணுறதுக்கான விடையும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சா அது கிடைச்சிரும். அத்தை திடீர்னு வந்து ஏன் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒருவேளை நான் பண்ண தப்புக்குள்ளேயே வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? ஒண்ணுமே புரியல. அனிதா, விக்ரம், இப்பதான் வர்றீங்களா? ஆமா, கொஞ்சம் காலேஜில் வேலை இருந்தது, இப்பதான் வந்தேன். உன்னை போய் ரூம்குள்ள தேடி பார்த்தேன், காணோம். இப்பதான் அம்மா சொல்லிட்டு போனாங்க உன் பொண்டாட்டி மேலே உட்காந்துருக்கான்னு சொல்லி, அதான் வந்தேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் நோட்டீஸு வீட்டுக்கு வந்தது தானே? அங்கே வந்துச்சுன்னு சொன்ன நோட்டீஸை என் கண்ணிலே காட்டலை. அது இல்லை, நாங்கள்
பொய் சொல்லிட்டேன். நோட்டீஸ் வரல. அது எப்படி வராம போகும்? டிவோர்ஸ் கோர்ட்ல ஃபார்ம் ஆயிடுச்சே, கேஸும் போயிட்டு இருக்கு. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மியூச்சுவலா உனக்கு எனக்கும் கேஸ் நடந்ததா டிவோர்ஸ் நடக்கும். அப்ப நோட்டீஸ் வந்திருக்கணுமே. இல்லைங்க, நோட்டீஸ் வரல. நாங்க பொய் சொல்லிட்டேன். சரி, அது இருக்கட்டும். ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க தோல் மேல சாஞ்சுக்கலாமா? வாமா. உயிரே, என் கனவே, என் சுவாசக் காற்றே நீதானே. காதலை சொல்லாமல் தவிக்கிறேனே. உயிரே, வாழ்வது உனக்காகவே. என்னம்மா ஆச்சு? விக்ரம், நான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ப்ளீஸ், அது என்ன தப்புன்னா கேட்காதீங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை அதை சரி பண்ணுறதுக்கு வழி கிடைக்கல விக்ரம். இங்க எந்த தப்புக்கு தான் சரி பண்றதுக்கு வழி கிடைக்கலன்னு சொல்ல முடியும்? அப்படி இல்லை விக்ரம், எனக்கு எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒன்று விக்ரம், நீங்கள் என்கிட்ட இருந்து என்ன ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிரும். இவகிட்ட இருந்து ஆசைப்பட்டது கிடைச்சிருமா? ஒருவேளை ஒருவேளை டிவோர்ஸை கேன்சல் பண்ண சொல்லி மீனாட்சி கிட்ட பேசிருப்பாளா? அப்போ அப்போ இவன் என்ன லவ் பண்றாளா? நிஜமாவா? ஆமாம் விக்ரம், நீங்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கண்டிப்பாக நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கல்யாண நாள் அன்னைக்கு கொடுத்துருவேன்னா அப்போ அப்போ அவ காதுல அவ என்கிட்ட சொல்லிடுவாளா? என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாளா? அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பண்ண தப்புனாலதான் அந்த குற்ற உணர்ச்சியில என் காதுல உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். நீயா வந்து சொல்லவில்லை எதிர்பார்த்துட்டு இருக்க. இன்னையில இருந்து நம்ம கல்யாண நாள் வரைக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டி. நீங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு மொத்தமாக நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் கொடுத்துருவேன் விக்ரம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்கள் லைஃபே மாறிடும். அனிதா, அனிதா, நிஜமாவா? ம், ஆமாம். நீங்கள் என்ன என்கிட்ட இருந்து ஆசைப்பட்டீங்களோ, என்கிட்ட இருந்து நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவேன். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, எதுக்காக மீனாட்சி ஐயர் நம்ம 2 பேத்தையும் கூட்டுக்கு வர சொன்னாங்கன்னு. அப்போ என்னை விட்டு பிரியறதுல உங்களுக்கும் சந்தோஷங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. விக்ரம், உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் விக்ரம் நான் பண்ண போறேன். உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருந்ததா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா அதை கண்டிப்பா நான் செய்வேன். என் கூட நீ சேர போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் நம்ம கல்யாண நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருப்பேன். இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தாமதமா வரணும் வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த கல்யாண நாளை என் லைஃப்ல நான் எதுக்குறேன். ஏன்னா உங்களை பிரிய போற நாள்ல நீ அன்னைக்குதான் என் கூட சேர போற. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கும் தான். ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ டு விக்ரம். நானும் நீயும் சேர்ந்திடும் உலகை ஒரு நிமிஷமும் மறந்ததில்லை. கண்கள் உறங்கும் நேரத்தில் கூட நினைவு உறங்கி போனதில்லை. உயிரை போன்ற என்னவள் நீயே, உள்ளம் உன்னை மறந்திடுமா? குளிரை போன்ற உணர்வில் என்னில் புயலை போல நுழைந்தவளே. காலம் கொஞ்சம் கடந்ததனாலே காதல் நெஞ்சம் பிரிவதில்லை. காலம் கொஞ்சம் கடந்ததனாலே காதல் நெஞ்சம் பிரிவதில்லை. என்றுமே என்றுமே என் காதல் உனக்கே சொந்தமடி. அழுவதே நம் காதலின் பூமழை தூரும் நேரம் இது. டேய், அத்தை காலையிலே சீக்கிரமா எந்திரிக்கணும்னு சொன்னாங்களா? உனக்கு இந்த நேரத்துல தான் ரொமான்ஸ் கேட்குமா? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன இல்லடி, மகேஷை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறின கணக்கா என்ன யோசிக்கிற? இல்ல, என் தம்பி என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். நானும் அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த கல்யாணம் இன்னும் 3 நாள்ல நடந்து முடிய போகுது. ஆனா
அவன் முன்னையும் ஒரு பொண்ணு கூட நான் பேசினேன். அந்த பொண்ணும் நானும் கொஞ்சம் டீப்பா பழகியிருக்கோம். நான் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். எனக்கு மகேஷை பத்தி நல்லாவே தெரியும். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்துல மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்பான். அவனோட கேரக்டர் பத்தி உனக்கு தெரியும்ல. தெரியும்டா. இப்போ அதுக்கும் நீ சொல்றதுக்கும் எனக்கு என்னமோ மகேஷ் யாரையோ லவ் பண்றானோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. சரண், ஏன் திடீர்னு இப்படிலாம்? என்ன ஏது அப்படிலாம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆனா அவன் யாரையோ லவ் பண்றான். கட்டாயத்தோட பேர்ல தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானோன்னு எனக்கு தோணிட்டே இருக்குடி. பேசாம மகேஷ் கிட்ட மனசு விட்டு பேசிட்டான்னு. டேய், என்னடா நீ கல்யாணம் நடக்க போற ஸ்டேஜ்ல வந்து இப்படிலாம் பேசுற? நீ ஏன் தடுமாறுற? அப்போ உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? மகேஷ் யாரையும் லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல எனக்கு இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாதுன்னா எதுக்கு இப்படி தடுமாறுற? ஆ, ஆ, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நீ சொல்லு. சந்தியா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இங்க பாரு, என்கிட்ட எதையாவது மறைச்சு அதை நான் கண்டுபிடிச்சு எனக்கு தெரிய வரும்போது சத்தியமா நான் எப்படி எந்த நிலைமைக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொய்ய கூட என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட குணம், என்னோட கேரக்டர், என்னோட மனசு, இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். அது உனக்கு தெரியும். அந்த விதத்துல நீ என்கிட்ட எதையாவது மறைச்சு அது எனக்கு தெரிய வந்தா நான் சித்த வேண்டி. சரண், உன்னோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் சரண். அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருக்கேன். மிருதுலா முந்தானித்து கண்ட கனவு கூட உண்மையாயிருமோன்னு பயமா இருக்கு. நான் எந்த இடத்துலையும் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சேம் டைம் என் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன்டா. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. இருந்தாலும் தனியா நின்று அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா அதை நான் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. அப்படி நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருக்க அப்படின்னா அது என்கிட்ட இப்பவே சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ இப்பவே சொல்லிட்டீன்னா நான் எதுவும் கோவப்பட மாட்டேன், அமைதியா போயிடுவேன். சப்போஸ் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஏதாவது உனக்கு தெரிஞ்சிருந்து அது நீ என்கிட்ட மறைச்சனா அதுக்கப்புறம் விளைவுகள் எப்படி இருக்கும்னே நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நம்புறவங்க எனக்கு உண்மையா இருக்கணும்னு நான் எப்போதுமே நினைப்பேன். அடிக்கடி மகேஷ் என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு கூட உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீ கூட அது எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்க. ஸோ நல்லா யோசி. எப்போதுமே நான் நம்புறவங்க, நான் நம்பி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அவங்க எனக்கு எப்போதுமே உண்மையா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். அந்த விதத்துல கட்டின பொண்டாட்டி நீ எனக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ எங்கேயாவது என்னை ஏமாத்திட்ட சுக்குநூறா உடஞ்சிட வேண்டி. சீ, நான் உங்ககிட்ட என்ன மறைக்கிறேன்? எனக்கு எந்த விஷயமா தெரிஞ்சு உங்ககிட்ட மறைச்சு எனக்கு ஏதாவது அதில் யூஸ் இருக்கா என்ன? நிஜமாவே எதுவும் இல்லைல்ல? சீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் உங்ககிட்ட என்னத்தை தான் மறைக்க போறேன்? இல்லை, எதுவும் இல்லை. அப்ப சரி, மகேஷ் கிட்ட நம்ம பேசலாம். அப்படி அவன் வேற யாராவது லவ் பண்ற மாதிரி இருந்தா அந்த பொண்ணு கூட அவனை சேர்த்து வைக்கலாம். ஏன்னா லவ் பண்ணி அவங்க நமக்கு கிடைக்காம போனாங்கன்னா அதோட வலி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நான் அப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத, உண்மைதான். சீ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், கடைசி நிமிஷத்தில் வந்து கேட்டு என்னடா பிரச்சனை பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மகேஷ் அப்படிப்பட்டவர் இல்லை. அப்படி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்னா அவர் இவ்வளோ தூரம் எதுக்கு சம்மதிச்சிருக்கணும்? இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசினா? இங்க பாரு, நீ ஒரு அண்ணியா இருந்து யோசிக்கிற, ஆனா நான் ஒரு அண்ணனா இருந்து யோசிக்கிறேன். அவன் யாருக்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸா பழக மாட்டான்டி. யார்கிட்டையும் அவ்வளோ டீப்பா இருக்க மாட்டான். ஏதோ பேசுறான், சிரிக்கிறான். ஆனா அவனோட ஒட்டுமொத்த அன்பும் சரி, ஒட்டுமொத்த பாசம் எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் காட்டுவான். வேற யாருக்கிட்டையும் அதை காட்ட மாட்டான். பிகாஸ் நானும் அப்படிதான். நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ ஃபீல் பண்ணாத என்ன? நான் சரி பண்ணிடலாம். நீ வருத்தப்படாம அமைதியாரு. சரண், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவியா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா? ஆயினடி பிரச்சனை பண்ண போற? நீ சொல்லு. நீ சொல்லு முதல்ல. அது என்ன விஷயம்னு பார்த்துக்கலாம். இல்லைடா, அது வந்து நீ வந்து போய் இங்க இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு அந்த விஷயத்து மேல டவுட்டே வருது. என்னன்னு சொல்லு. இல்லைடா, நீ என்கிட்ட கேட்டில, நீ என்கிட்ட எதையாவது மறைச்சு அது எனக்கு தெரிய வரும்போது அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு.
அதான் ஆ, நீ எப்படி எடுத்துப்ப அது என்ன ஏதாவது மறைக்கிறியா அப்போ? அப்ப ஏதாவது விஷயம் இருக்கா? சொல்லு. அது அது வந்து சொல்லு. அது மகேஷும் மகேஷும் என் தங்கச்சி மிருதுலாவும் மகேஷும் மிருதுலாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க.